2 நாய்ஸ் இருக்கு அப்படின்னு. ஒன்னு ஷாக் அப்சர்வரோட மவுண்ட்ல இருந்து வருது, ஸ்டட் மவுண்ட்ல. இன்னொன்னு ரேக் உள்ள இன்னர் பால் ஜாயின்ல இருந்து வருதுன்னு. அந்த நாய்ஸ் பாருங்க. சாரி, இங்க லிஃப்ட் வந்து கீழே இருக்கனால அந்த கடக் கடக் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. லிஃப்ட் ஆமா கீழே தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு கீச் 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 கீச்னு ஒரு நாய்ஸ் வருதா. இதுதாங்க முன்னாடி ஷாக் அப்சர்வர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் டேம்பர், அதுல இருந்து வரக்கூடிய நாய்ஸ். அதோட மவுண்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க, டேம்பர் மவுண்ட்ல. இப்போ இன்னொரு நாய்ஸ் வரும் ரஃப் ரோட்ல ஓட்டுறப்போ. வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், அண்டர் ஸ்டீர் ஆகுது, ஓவர் ஸ்டீர் ஆகுது அப்படின்னு. நிறைய பேர் வந்து அண்டர் ஸ்டீர்னா என்ன, ஓவர் ஸ்டீர்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்டர் ஸ்டீர்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அண்டர் ஸ்டீர்னா வெஹிக்கிள் ரன் பண்றப்போ நீங்க ஸ்டீரிங்கை திருப்பி ஒரு செகண்ட் கழிச்சு வீல் திரும்பும். ஓவர் ஸ்டீர்னா ஸ்டீரிங் திருப்பினா அடுத்த செகண்டே திரும்பிடும். ஸ்டீரிங் நம்ம எந்த அளவு திருப்புதோ இந்த அளவை விட அதிகமாக நமக்கு அளவை விட, அதுதான் ஓவர் ஸ்டீர். நம்ம எந்த அளவு திருப்பணும்னு நினைக்கிறோமோ அதை விட கம்மியா திரும்பினா அண்டர் ஸ்டீருங்க. இந்த அண்டர் ஸ்டீர் ப்ராப்ளம் எதுலனா, நீங்க ரெனால்ட் டஸ்டரு, நிசான் டெரனோல பார்த்துருப்பீங்க, அது அண்டர் ஸ்டீர் ஆகும். ஸ்டீரிங் திருப்பி ஒரு செகண்ட் கழிச்சு தான் அந்த வீல் இந்த ஷேக் ஆகுது பாத்தீங்களா. இதுக்கு பாருங்க, பின்னாடி வந்து பாருங்க, அந்த ரேக்கண்ட் தான் உள்ளதான் டைராய்டு எண்டுக்கு அந்த பக்கம் வருது இல்லையா, இதுதாங்க ப்ராப்ளம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடம் கரெக்டா இங்கதான் ஷேக் ஆகும். இந்த இடம் போயிருச்சு பாருங்க, தெரியுதா. டைராய்டோட பால் ஜாயிண்ட் தான் போய் இதுதான் கடக் கடக்குன்னு வருது. வீல் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்குங்க, அன்இவனா வியர் ஆகும். அண்டர் ஸ்டீர் ஓவர் ஸ்டீர் ஆகுறதெல்லாம் இந்த ப்ராப்ளம். இதனால மட்டும் அண்டர் ஸ்டீர் ஓவர் ஸ்டீர் ஆகாதுங்க. கேமரா ஆங்கிள் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகுறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இது எப்படி என்ன மாத்த போறோம் அப்படின்றத ஃபர்தரா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருவோங்க. இனிஷியலா ஷாக் அப்சர்வரும் டைராய்டு எண்டையும் கழட்டிடுவாங்க. கழுத்திட்டு இந்த ஒரு சைடு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத லைவாவே பாத்துடலாம். ஷாக் அப்சர்வரை கழட்டணும் அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா, இந்த 2 போல்டு மேல மவுண்டிங் போல்டு, இந்த டைராய்டோட போல்டு, அதாவது லிங்க் ராட், ஸ்டெபிலைசர் லிங்க் இருக்கு இல்லையா, வண்டியோட ஸ்டெபிலிட்டி இது ஒரு முக்கிய பங்காற்றுதுங்க இந்த ஸ்டெபிலைசர் லிங்க். இதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஸ்டெபிலைசர் லிங்க் என்ன வேலை பாக்குது அப்படின்னு. இந்த கார்டர் பின்ன ப்ராப்பரா வெளியே எடுத்துருங்க டைராய்டு எண்ட்ல இருந்து. எடுத்துட்டு இந்த நட்டு அப்புறம் இந்த 2 போல்டு இது கலட்டினாலே போதுங்க நம்மளுக்கு. இப்போ வாங்க அது எப்படின்னு பாத்துடலாம். இந்த ஸ்டெபிலைசர் லிங்க் தாங்க இந்த மெக்பர்சன் ஸ்டட் டைப் சஸ்பென்ஷன், அப்புறம் டபுள் விஸ்போன் மல்டிலிங்க் சஸ்பென்ஷன்ல இந்த ஸ்டெபிலைசர் லிங்க் கம்பல்சரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா இண்டிபெண்டா, இது வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா. இந்த வீல் மேல போகுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல, கம்ப்ரஸ் ஆகுது ஷாக் அப்சர்வர்னா, அந்த ஷாக் அப்சர்வரும் 2 வீலும் ஒரே டைம்ல ஏறி விழக்கூடாது. இந்த வீல் அமுங்கினா அந்த வீல் கீழே இறங்கணும் இல்லையா, அதனால இங்க ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த பக்கம் வந்து போய் ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ அதனால அந்த வீல் ஆட்டோமேட்டிக்கா இது கம்ப்ரஸ் ஆகும்போது அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அந்த பக்கம். இங்க பாருங்க ஸ்டெபிலைசர் லிங்க் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குதுன்னு. இந்த இதெல்லாம் சுத்தமா போயிருச்சுங்க, இந்த தூக்கி விட்டாலே விழுது இல்லையா. வாங்க அடுத்து டைராய்டு எண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். டைராய்டு எண்ட் கலெக்ட் பண்ணுங்க. பாருங்க ரேக் அண்ட் பாலியா, இன்னர் பாலியா இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு. இந்த டைராய்டு எண்ட்ல தாங்க நாய்ஸ் வந்தது. இதை பார்த்துக்கிடுங்க எப்படி ஆகுது அப்படின்னு. விட்டா ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, இப்படி போகவே கூடாதுங்க. இந்தா இதுமே போயிருச்சு.
ஸோ இது அடுத்தடுத்து எப்படி பண்ணலாம்? இப்போ இனிஷியலாக ஷாக்கா சர்வர் வெளியே கழட்டி எடுத்துக்கலாம் அசம்பிளியா, ஸ்டட் அசம்பிளியோட கம்ப்ளீட்டா. வாங்க இந்த ஸ்டட் மவுண்ட் இருக்கும். 3 நட்டையுமே கழட்டிட்டோம். இப்போ மவுண்டிங் நட்டு, அப்புறம் இதை எடுத்தோம் டிஸ்மெண்ட் வச்சிருக்கோம். வந்துருச்சுங்க. இங்க பாருங்க, இப்போ நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துச்சு, இப்படி இருக்குங்க. இதுதான் அந்த ஒரு நாய்ஸ், அது வந்ததுதாங்க நாய்ஸ். இதே இங்க பாருங்க, இந்த ஸ்டட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, எவ்வளவு ஃப்ரீயா சுத்துது பாருங்க. இது பாருங்க, சுத்தும்போது நம்ம கைக்கே ஃபீல் ஆகும் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு. இது வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்குது இல்லையா, பிடிச்சி வாப்லிங் ஆகுது இந்த இடம். இந்த வாங்க காட்டுறேன் வாப்லிங் ஆகுது எப்படி அப்படின்னு. இந்த இடம் இருக்குது இல்லையா, தெரியுதா? இந்த மாதிரி ஆடுறதுனாலதான் அந்த கிரிச்சுன்னு அமுங்கும் போது ஷாக்கர் ஒரு கம்ப்ரஸ் ஆகும் இல்லையா, பம்ப்ல ஏறி இறங்குறப்போ, ரஃப் ரோட்ல ட்ரை பண்றப்பதான் இது இந்த மோஷன் இருக்கு பாருங்க, வெர்டிகலா பர்பண்டிகுலரா மேல கீழே போகும் இல்லையா, அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மோஷன் வெர்டிகலா போறது எக்ஸாக்டா போக வேண்டியது கொஞ்சம் இது ஷேக் இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த மோஷனோட அலைன் வந்து மாறுங்க. அதனாலதான் அந்த கிரிக்குன்னு இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பேடுல இருந்து நாய்ஸ் வருது. அதே இதுல பாருங்க, இது சுத்துது, வாப்லிங் ஆகுது. சேம் டைம் இதை பாருங்க, ஆட்டி பாருங்க, அந்த ஆகாதுங்க, தெரியுது இல்லையா? இங்க பாருங்க, ஒன்லி இந்த ரொட்டேஷன் மட்டும் தான், இந்த வாப்லிங் வந்து இருக்கவே இருக்காது. நாய்ஸ் இருந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாய்ஸ் தான் அது கம்ப்ரஸ் ஆகும்போது. வாங்க இப்போ இதை புதுசா மாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஜென்ரலியா அப்படி ஷாக்கர் சர்வர் உள்ள விடுங்க. இந்த மவுண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டட் வந்து வெளியே வருங்க. கரெக்டா வெளியே வரும்போது லைட்டா சுத்தி அவ்வளவுதான். இனிமே நட்டத்துக்கு மாட்டிருங்க இதுல, அவ்வளவுதாங்க. இனிஷியலா கையில ஃப்ரீயா அந்த நட்டு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கன்னை வச்சு டைட் பண்ணும்போது ரொம்ப கவனமா டைட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்பீடு யூஸ் பண்ணாதீங்க நியூமேட்டிக் கன்னை பொறுத்தவரை. செகண்ட் ஸ்பீடா யூஸ் பண்ணிக்கிடுங்க மோஸ்ட்லி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சிருக்கிறேன் இப்போ. அவ்வளவுதாங்க. அப்புறம் இந்த டஸ்ட் ப்ரொடெக்டர் இருக்குது இல்லையா, அதை வந்து அப்படி இங்க எடுத்து மாத்திருங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. ஸ்டட்டு மேல ஃப்ரீயா இருந்துக்கிடும். இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு கொஞ்சம் கிரீஸ் வச்சு மாட்டிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுதான் ரேக்கண்ட் அப்படின்னா இன்னர் பால் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த உள்ள ஒரு பால் இருக்கா, இந்த பால் ஜாயிண்ட இது அவுட்டர் பால் ஜாயிண்ட் அப்படின்னா டைராய்டுன்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம அதை எப்படி மாத்தலாம் அப்படின்றத பாத்துடலாங்க. பைப் ரிங் எங்க இருந்து இந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த இடம் ஃபெயிலியர் ஆக இது வந்து ஸ்டீரிங் பாக்ஸ் தான் ரீகண்டிஷனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளம்க்கு. எப்படி ஃபெயிலியர் ஆகணும், இதுதாங்க இந்த வீல் நக்கல்ல இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீல் திருப்பும் போது இதுதான் டேர்ன் பண்ண யூஸ் ஆகக்கூடிய பால் ஜாயிண்ட். இப்போ இந்த வீல் மேலே கீழே போயிட்டு வரும் இல்லையா ரஃப் ரோட்ல ட்ரை ஆகுற போது, அப்போ அந்த மோஷன் வந்து எங்க போய் சஃபர் ஆகுனா இதுவும் மேலே கீழே அதோட சேர்த்து போயிட்டு தாங்க வரும். நம்ம நல்ல ரஃப் ரோட்ல இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது வீலு, கட 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 கடன்னு மேலே கீழே போயிட்டு வருதுன்னா இந்த இடம் ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அதனால தாங்க இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரேக் எண்டுன்னு சொன்னோம் இல்லையா இன்னர் பால் ஜாயிண்ட், அதை வெளியே எடுத்துட்டோம். இந்த டைராய்டு எண்டை மட்டும் எத்தனை த்ரெட் இருக்கு அப்படின்னு எண்ணிக்கிடுங்க அப்ராக்சிமேட்டா. எண்ணிட்டு புது டைராய்டு எண்டை ரேக் எண்டில் மாட்டும் போது அந்த மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ இந்த ரேக் எண்ட் இருக்குது இல்லையா, இதாங்க அந்த புது ரேக் எண்டு. இந்த இதுதான் நம்ம இப்போ இதுக்கு வாங்கியிருக்க புது ரேக் எண்ட். இதோட லென்த் பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறது. இந்த இதுதாங்க சேம் ரேக் எண்டு. அப்புறம் டைராய்டு எண்டும் பார்த்துக்கலாம். இதுதாங்க புது டைராய்டு எண்டு. ரெண்டுமே சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டா இருக்குது. இது பாருங்க எந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு. இதை பாருங்க, ஷேக் பண்ணவே முடியாதுங்க, அவ்வளோ ஹார்டா இருக்கு. இப்போ நம்ம இதுல இருந்து இந்த பூட்டும் இந்த கிளிப்பு மட்டும் தாங்க கழட்டணும், வெளியே எடுக்கணும். ஸோ வாங்க வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், நட்டை லூஸ் பண்ணியாச்சு. டைராய்டு வெளியே கழட்டி எடுத்துருங்க. எண்ணிக்கிடுங்க அப்ராக்சிமேட்டா 1 2 3 எத்தனை இருந்திருக்கு இதுல. தெரியுதா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க பாருங்க எந்த அளவுக்கு லோட் ஆகியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் எக்ஸாக்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதே மாதிரி சஸ்பென்ஷன் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே. ஓகே, பாய்.